மிக குறைந்த வார்த்தைகளின் மூலமாக மிகப்பெரிய சத்தியங்களை சொல்லுகின்ற அந்த நுட்பம், அப்பா, நம்முடைய ரிஷிமார்களுடைய அறிவு. அவங்க சான்ஸ்கிரிட்ல ஒரு 3 வார்த்தையில சொல்லிடுற ஒரு விஷயத்த இப்போ எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 40-50 வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விளக்க வேண்டியிருக்கு. ஆங்கிலத்துல எல்லாம் வேற எந்த மொழியில விளக்க முயற்சி பண்ணாலும் மிக குறைவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி மிக அதிக அளவு செய்திகளை, கருத்துக்களை, சத்தியங்களை சொல்லியிருக்காங்க. அப்படின்னால என்ன அர்த்தம்னா, முழுமையான பரமாத்வைதத்தில், பரமுக்தி நிலையில், அஜாத நிலையில், நிர்விகல்ப நிலையில் நிலை பெற்று அதுல இருந்தே இந்த சாத்திரங்களை, இந்த சூத்திரங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த ஒரு சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். சொல்லாது ஸ்மரித்தல், சொல்லாது நினைத்தல் எப்படி சாத்தியம்? ஏன்னா அருணாச்சலம் நாம நினைக்க முயற்சி பண்ணும் பொழுதே அந்த வார்த்தை வந்துடுதே, சொல்லல் வந்துடுதே. அமைதியா வார்த்தையே எழாத அந்த இருப்பு நிலைக்கு செல்லுங்கள். அந்த இருப்பு நிலையிலே இருத்தலே அருணாச்சல ஸ்மரணம். அதுதான் முக்தி.